ஹாய் ஆல், வெல்கம் டு அவ்விஸ் vlog சேனல். இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன், டர்மரிக் பவுடர், ராக் சால்ட் ப்ளஸ் பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக கீ ப்ளஸ் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 to 5 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகிறப்போ ஆனியன்ஸ் போட்டு அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர், கார்லிக் ப்ளஸ் க்ரீன் சில்லி பேஸ்ட் போட்டு அதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு அது குக் ஆகிறதுக்காக டொமேட்டோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிற சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அது நல்லா குக்காக இருந்துச்சுன்னா இந்த மிக்சரோடு நம்ம இந்த மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனோடு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் உடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட ஃப்ரெஷ்லி க்ளீன்டு புதினா லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாயில் பண்ணுறதுக்காக. இது நல்லா பாயில் ஆகிற சமயத்தில் நம்மளுடைய அரிசியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 30 to 40% குக்காக இருக்கிற சமயத்தில் ஒரு ½ glass ஆஃப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இது இப்போ ஒரு 50% குக்காக இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெரிய பேன் வச்சு அந்த பேனை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே நம்மளுடைய பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சு குக் பண்ணோன்னா நமக்கு பிரியாணி அடிப்பிடிக்காமல் உதிரியாக வரும். சாதமெல்லாம் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கீ போட்டு இன்னொரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம அவ்விஸ் vlog சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.